மெட்ரோ லைன்ல தனியா ஒரு ஷேடோ மட்டும் டிராவல் பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க ரமேஷ்னு சொல்லக்கூடிய நபர் தினமும் வேலை முடிச்சுட்டு ராத்திரி நேரத்துல மெட்ரோ ரயில் மூலமா அவங்க வீட்டுக்கு போறது வழக்கமா வச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு அவர் ட்ரெயின் ஏறுறப்போ அந்த ட்ரெயினே ரொம்பவும் காலியா இருக்கு, பெருசா ஆட்கள் யாருமே இருந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் நிழல் மாதிரி ஒரு உருவம் இருக்கு. ரமேஷ் அது கிட்ட போய் பாக்குறான். அப்படி போய் பார்க்கும்போது அந்த நிழல் உருவம் ஒரு மனுஷன் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது கிட்ட போக போக. ஆனா அந்த மனுஷனோட முகம் மட்டும் தெளிவா தெரியல. இப்படி இருக்கும்போது மறுநாளும் அதே நடக்குது. 3வது நாள் ரமேஷ் கொஞ்சம் தைரியத்தை வளவழிச்சுக்கிட்டு அந்த நபர்கிட்ட நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு அந்த நபர் ரொம்பவும் பொறுமையா ஒரு பதில் சொல்றாரு, இது நீ உட்கார்ற சீட். இத கேட்ட ரமேஷுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா சில மாசங்களுக்கு முன்னாடி அங்க ஒரு நபர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனது எல்லாருக்குமே அங்க தெரிஞ்சிருந்த விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் பயந்துட்டே இருக்கும்போது திடீர்னு மெட்ரோ ட்ரெயின் வந்து இந்த டனல் இருக்கும்ல அதுக்குள்ள ஓடி போகுது. அப்படி போகும்போது சுத்தி ஃபுல்லா இருட்டாயிருச்சு. இருட்டு முடிஞ்சிட்டு மெட்ரோ ட்ரெயின் அந்த ட்ரெயின் வந்து வெளியில வந்து அப்படி பாக்குறப்போ அந்த கருப்பு நிழல் வந்து ரமேஷோட பக்கத்திலே இருக்கு. அவன் அரண்டு போய் அப்படியே நிக்கிற அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த ஸ்டேஷன் வரும் இல்லையா, அப்படி வரும்போது பார்த்தா அந்த ஸ்டேஷன்ல யாருமே இல்லை. அங்க ரமேஷ் இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அப்போல இருந்து அந்த ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் குறிப்பிட்ட அந்த ட்ரெயின்ல 2 ஷேடோவா தெரிய ஆரம்பிக்குது.